கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூரை அடுத்த ஆம்பள்ளி பிள்ளக்கொட்டாய் பகுதியைச் சேர்ந்த அன்பழகன் என்பவருக்கும் அவரது உடன் பிறந்த சகோதரியின் மகள் கலைச்செல்விக்கும் கடந்த 14 ஆண்டுகளுக்கு முன்பாக திருமணம் நடைபெற்றுள்ளது. இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். இதற்கிடையே அன்பழகனுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த நாகராஜ் என்பவரின் மகள் ரூபினிக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது. கண் பார்வை இல்லாத ரூபினியை மிரட்டி அன்பழகன் பலமுறை பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் இதனைத் தொடர்ந்து கருவுற்ற ரூபினிக்கு 3 முறை கட்டாய கருக்கலைப்பு செய்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் ரூபினி 4வது முறையாக கர்ப்பமடைந்த போது அது உறவினர்களுக்கும் ஊர்க்காரர்களுக்கும் தெரிந்துவிட்டதாக சொல்லப்படுகிறது. இதனையடுத்து இந்த பிரச்சனை காவல் நிலையம் வரை செல்ல ஊர் பெரியவர்கள் மற்றும் காவல்துறையினர் சேர்ந்து ரூபினியை அன்பழகனுக்கு 2வதாக திருமணம் செய்து வைத்துள்ளனர். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இவர்களுக்கு திருமணம் நடைபெற்ற நிலையில் 7 வயதில் மகன் உள்ளார். வலுக்கட்டாயமாக திருமணம் செய்து வைத்ததால் கடும் ஆத்திரத்தில் இருந்த அன்பழகனும் அவரது குடும்பத்தினரும் ரூபினியை பல்வேறு வழிகளில் கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது. அன்பழகன் மட்டுமின்றி அவரது தம்பி மோகன், சகோதரி மேகலா, உறவினர் தாமரை செல்வம் ஆகியோரும் ரூபினியை அடித்து உதைத்து சித்திரவதை செய்ததாகவும் அடிக்கடி வீட்டை விட்டு வெளியே துரத்திவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் மனமுடைந்து போன ரூபினி அவர்கள் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். போலீசாரின் எச்சரிக்கையை தொடர்ந்து அன்பழகனின் வீட்டெதிரே ஒரு சிறிய வீடு கட்டி அங்கு ரூபினியை தங்க வைத்திருந்தனர். ஆனால் அப்போதும் ரூபினிக்கு நேர்ந்த அக்கிரமம் குறைந்த பாடில்லை. அன்பழகனின் முதல் மனைவி கலைச்செல்வி உட்பட அவர்களது குடும்பத்தினரின் துணிமணிகளை எல்லாம் ரூபினி தான் துவைத்துக் கொடுக்க வேண்டும் என கட்டாயப்படுத்தியதாகவும் துணிகளை துவைத்துக் கொடுக்கவில்லை என்றால் அனைவரும் சேர்ந்து அடிப்பது, மிதிப்பது, உடலில் சூடு வைப்பது என காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொண்டதாகவும் ரூபினியின் உறவினர்கள் ஆவேசமாக குற்றம் சாட்டினர். நிறைய அவளுக்கு கொடுமை நடந்திருக்கு. நாங்க நேர்ல பார்த்துருக்கோம். கல்யாணம் ஆகாததுக்கு முன்னாடி இருந்தே அவன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கிறான். ஸோ அதுக்கு முன்னாடியே அவங்க அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணி 2 குழந்தை இருக்கு. அந்த குழந்தை இருந்தும் இந்த பொண்ணை அவன் கெடுத்து 4 மாசம் பிரெக்னன்சியா இருந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஒர்க் பண்ணி அவனுக்கு தாலி போட வச்சாங்க. தாலி போட்ட வச்சு 10 வருஷமாவே பாத்தீங்கன்னா அவளுக்கு இந்த கொடுமை தான் நடந்துட்டு இருக்கு. நிறைய அடி, தீக்காயம், அடுப்புல சொருகிறது, நிறைய சூடு காயம் தான் சார் மேல இருக்கு. அவ காயம் புள்ளவே அந்த மாதிரி தான் இருக்கு. நிறைய முறை கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க மத்தூர் ஸ்டேஷன்ல, யாரும் ஆக்ஷன் எடுக்கல. சொல்ல முடியாத கொடூரங்களுக்கிடையே வாழ்க்கையை நடத்தி வந்த ரூபினி திடீரென தூக்கில் தொங்கி உயிரை மாய்த்து கொண்டதாக உறவினர்களுக்கு தகவல் வந்தது. இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் அலறி அடித்துக் கொண்டு அவரது வீட்டிற்கு சென்று பார்த்தபோது அவர் சடலமாக கிடந்தார். கண் பார்வை தெரியாத ரூபினியால் நிச்சயம் தூக்கில் தொங்கி உயிரை மாய்த்துக் கொண்டிருக்க முடியாது என திட்டவட்டமாக கூறிய உறவினர்கள் அன்பழகனும் அவரது உறவினர்களும் சேர்ந்துதான் ரூபினியை அடித்து கொன்றுவிட்டு தூக்கில் தொங்க விட்டதாகவும் கொந்தளித்தனர். ஸ்டூல் போட்டு ஏறி தூக்கு போடுற அளவுக்கு அந்த மெச்சூரிட்டிஸ் கிடையாது அந்த பொண்ணுக்கு. அவ ஒரு பாத்திரத்தை எடுத்து தண்ணி மொண்டு குடிக்கணும்னாவே ஒரு நேக்கா தான் போய் தண்ணி குடிப்பா. ஏன்னா நாங்க பிறந்ததுல இருந்தே பாக்குறோம். அதனால அந்த கண்ணு தெரியாத பொண்ணை கொடுமை பண்ணியிருக்கிறான். ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி துணியெல்லாம் துவைச்சு போடணும். அப்படி துவைச்சு போடலன்னா இந்த பொண்ணு நிறைய கொடுமையும் நடந்திருக்கு. இது ஊருக்கே தெரியும் சார், உலகத்துக்கும் தெரியும். அத்தனை பேரும் பார்த்துருக்குறாங்க, அத்தனை பேருமே சாட்சிக்கு இருக்கு. சரிங்களா? அந்த பொண்ணு ரொம்ப ஒரு கொடூரமான விஷயமெல்லாம் பண்ணியிருக்கான். பொண்ணுங்களுக்கு பண்ணக்கூடியாத ஒரு நிலைமையெல்லாம் உள்ள துணியெல்லாம் கழட்டி நிறைய அசிங்கத்தெல்லாம் பண்ணியிருக்கிறான் அவன். முதல் மனைவி கலைச்செல்வியின் துணியை துவைக்க முடியாது என ரூபினி கூறியதாகவும் அதனால் ஏற்பட்ட தகராறில் அன்பழகனும் அவரது உறவினர்களும் சேர்ந்து ரூபினியை அடித்தே கொன்றுவிட்டதாகவும் உறவினர்கள் புகார் தெரிவித்தனர். ரூபினியின் மரணத்தால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் அன்பழகனின் முதல் மனைவி கலைச்செல்வியையும் அவரது குழந்தைகளையும் வீட்டிற்குள் அடைத்து வைத்து பூட்டி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அவர்களை மீட்டு பத்திரமாக காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். இதற்கிடையே அன்பழகனை கைது செய்த போலீசார் ரூபினியின் மரணம் கொலையா தற்கொலையா என்பது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் மூவேந்திரன்.
நிகழ்தகவு, குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.